கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட 27 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டிஸ் அந்த ஹோட்டலை வந்து செக் பண்ணி பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவங்க கொடுத்த அந்த மயோனைஸில் சிஜல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. போன மாதம் தான் கேரளாவில் சிஜல்லா அவுட் பிரேக் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. குறைஞ்சபட்சம் 190 பேர் அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. அதில் ஒரு 4 வயசு குழந்தை உட்பட 6 பேர் இறந்தும் போயிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய இந்த சிஜல்லா எப்படி நம்ம உடம்புக்குள்ள வருது அப்படின்னா 5Fன்னு சொல்லக்கூடிய ஃபீசிஸ், ஃப்ளைஸ், ஃபிங்கர், ஃபுட், ஃப்ளூயிட். ஸோ எப்படின்னா இப்போ ஒரு இன்ஃபெக்டட் ஃபீசிஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் உட்காருது. அந்த என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ட்ரிங்க்கு, ஸோ இதில் வந்து மேலே உட்காருதுனால அங்கே வந்து கண்டாமினேஷன் நடக்குது. ஸோ அந்த கண்டாமினேட்டட் ஃபுட்டு, ட்ரிங்க் நம்ம எடுக்கிறதுனால அந்த சிஜல்ல என்ன பண்ணுறதுனா நம்ம பாடிக்குள்ளே அப்படியே உள்ளே போயிடுது. உள்ளே போயிட்டு ஸ்டொமக் போயிட்டு இன்டெஸ்டைன் போகுது. இதோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மியூக்கோசல் சர்ஃபேஸில் காலனைஸ் ஆகி அங்கே வந்து இன்ஃப்ளமேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது. ஸோ இதனால் ஃபீவர், ஹெட்ஏக், அப்டாமினல் கிராம்ப்ஸ், பயங்கரமாக டயரியா ஆகும். பேஷண்ட் சிவியராக டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷிஜலான்னு இல்லை, எந்த ஒரு ஃபுட்பார்ன் இன்ஃபெக்ஷன் எதுவாக இருந்தாலுமே அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது மட்டும் ஹைஜீன் இல்லை, அதை சமைக்கிறாங்கல்ல அவங்க ஹைஜீனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கோல்டு காஃப் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு மாஸ்க் போட்டுட்டு சமைங்க. மோஸ்ட்லி வெளியில் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் ஹைஜீனே இல்லாத இடத்துலலாம் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. வெளியிலன்னு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் சமைச்சாலுமே அதை நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.